ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து ஜாதுமு ரம்யா சோமங்கேர். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைய பதிவு நூலகம் எரிக்கப்பட்ட இன்றைக்கு ஆண்டு. அது தமிழர்கள வரலாறு அழிக்கணுமன்றதுக்கு திட்டமிடப்பட்ட செய்கை. இதுக்கான உடன்பட்டாக்களுக்கு தெரியும். ஆனால் பொதுவாக ஒரு விஷயம், ஒரு கல்வியை அழிக்கிறதுன்றது படித்தவங்க செய்யக்கூடிய வேலை இல்லை. அதை நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முட்டாள்களும் செய்யக்கூடிய வேலை இல்லை. முட்டாளும் செய்ய மாட்டான். அப்போ அது யார் செய்திருப்பான்டா, செய்தவனுக்கு என்ன இருக்காதுன்றது இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாகவே வெளிநாடுகளில் பார்க்கும்போது யாழ் நூலகம் 2ஆம் இடத்துல இருந்ததாம் என்று சொல்லியிருக்காங்க. அங்கே நிறைய ஏடுகள், இலங்கை வரலாறு எழுதப்படலை இலங்கையில். என்னென்னு சொன்னால், தாயகத்தோடு ஒட்டி இருந்த தொப்புள் கொடி உறவு. இந்தியாவில் தான் இலங்கையின் வரலாறு இருக்கி அவங்க கொண்டு இங்கே நூலகத்தில் கொஞ்சம் ஏடுகள் வரலாறுகள் கொஞ்சம் இருந்தது. முற்றுமுழுதாக இல்லாட்டியும் குறிப்பிட்ட வரலாறுகள் இருந்தது. அங்கேருந்து கொண்டு எழுதி இங்கே பாதுகாத்தது அதாவது நோய்களுக்கான மருத்துவம் குறியீடுகள் முழு விஷயமும் இருந்தது. அது இருந்தால் தமிழாக்கள் தான் இங்கே இருந்தாங்கன்றது ஆதாரமாயிரும். தமிழர்கள் நடவடிக்கையெல்லாம் தெரிஞ்சிருமுண்டு. அதை அப்படியே சுக்குநூறாக எரிச்சாலும் ஒன்றும் இல்லை. உங்களோட வம்சாவளி வளருமாண்டா அங்கே வளர போகிறது இல்லை. அதுக்கான நீங்கள் கடவுள்கிற தீர்ப்புக்கு நீங்கள் இணையாகணும். ஆனால் இந்த வேலையை திருப்பி செய்வீங்களா இருந்தால் உங்களை மாதிரி ஒரு ஜென்மங்கள் எதுவுமே இல்லை. இன்றைய தினம் மாதிரி தனங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு நூலகம் கட்டுப்படும் போதும் எங்களுக்கு அந்த நூலகத்தில் ஞாபகம் இருக்கும். நிறைய இன்றைய காலத்தில் ஈழத்தில் இருந்த அந்த முக்கியமான நபர்கள் அங்கே அழிக்கப்பட்டிருக்கு ஒரு நூலகத்தில். இந்த பதிவுக்கு முதல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் அதை போட்டிருக்கேன். அதுக்கும் அந்த பெரிய ஆக்கள் தமிழ் பேரில் அது இருக்கிறதா வெட்டுப்பட்டிருக்கேன். இந்த சிங்கள பேரில் அது திட்டமிட்ட செயல். அதுவும் திட்டமிட்ட செயல். அடுத்தடுத்த சந்ததிக்கு போக வேண்டிய விஷயங்கள் அந்த நூலகம் ஆய்வு கட்டுரைகள், ஆய்வக புத்தகங்கள், எல்லா வரலாற்று சான்றுகளும் அங்கே நூலகத்தில் இருக்க வேண்டிய இடங்கள் தான் நூலகம். அதை எரிக்கிறது அவ்வளோ சரியில்லை. அது மனிதர்களுக்கான அப்பாற்பட்ட, அது மிருகம்னு சொல்லலாம். கொலைபாதகர வேலை அது, யாராக இருந்தாலும் சரி. அந்த வேலைகளை செய்கிற நித்தாட்டி போட்டு நீங்கள் எப்படித்தான் மறைச்சாலும் உண்மைகள் எப்போவுமே ஒழிக்காது. தமிழர்கள் வாழ்ந்த இடம்ன்றது எல்லாருக்கும் தெரியும், தாயத்துக்கும் தெரியும். நீங்கள் மூடி மறைச்சாலும் இன்றைய இல்லாட்டியும் இன்றைக்கான சிங்கள மக்கள் நிறைய பேரை நீங்கள் ஏமாத்தினவங்களுக்கும் தெரிய வரும் கண்டிப்பாக. அப்போ உங்களுக்கெல்லாம் படிப்பிப்பாங்க. அப்போ நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த நூலகங்களை அழிக்கிறத முதல் நித்தாட்டிக்கொள்ளுங்க. இனிமேல் அழிச்சாக்களுக்கு மட்டும் இது விளங்கும். உங்களுக்கு அதை பார்க்கும்போது உங்களுக்கு வாய் வயிறெல்லாம் பத்தும். நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து. நன்றி.